குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ், அனைவருக்கும் இனிய சர்வதேச தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான அப்டேஷனை பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு மற்றவங்களுக்கு அனுப்பலாம், நோட்டீஸ் போர்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட் எஸ்பிஓ மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நினைக்க முடியாது இல்லையா? ரைட். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் எங்களையே குறை சொல்லுங்கள் சார், எங்களையே குறை சொல்லுங்கள் சார். ஆமாம் தானே, நீங்கள் பண்ண தப்புகளை தான் அந்த பேஜில் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான பேஜ் தான் அது. ரைட், இன்ஃபர்மேஷன் தான் அதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஏன் அதை பற்றி ஏன் வீடியோ போடலைன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும். பேஜ் ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை, என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, அந்த லிங்க்கில் தெளிவாக கொடுத்துருக்கு. அந்த லிங்க்கை படிக்கணும். அதில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களே, என்னன்னு முதல்ல படிக்க கற்றுக்கணும். நான் ஒரு சில டைம் சொல்லியிருக்கேன், முதல்ல எங்கேயுமே எதையுமே பார்த்தவொன்னே எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதிங்க, கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்காதிங்க, படிச்சு பார்த்து. இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, நம்ம ரீஃபண்ட் அக்ரிமெண்ட். அது அப்போ கூட நான் சொன்னேன், படிச்சு பார்த்து சைன் போட கற்றுக்குங்க, தப்பு இல்லை. 2 நாள் டைம் எடுத்துங்க, யார் வேணான்றாங்க? யாராச்சும் இப்போ அடிக்கிறாங்களா என்ன, உடனே கையெழுத்து போட்டு கிளம்பு அப்படின்றாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரைட், ஒரு லிங்க் வந்திருக்கு, அது என்னன்னு முதல்ல படிக்க கற்றுக்கணும். நம்ம மக்கள் அப்படி தான். இதுக்கு தான் நான் சொல்லுவேன், நம்மளாம் ரொம்ப சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் தான் சொல்கிறேன், இதுக்கும் கொஞ்சிக்காதீங்க. உண்மை தான். அப்படியே லிங்க் ஒன்று வந்துச்சா, ஓகே அப்படியே கிளிக் பண்ணு. நாளைக்கு இதிலே ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி லிங்க் எடுத்து எஸ்பிஓ போடுறேன், இல்லை எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டு அக்கௌண்ட் ஒருத்தர் ஆக்ட் பண்ணிட்டாரு. ஆக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் ஒரு லிங்க் ஒன்று இந்த நோட்டீஸ் போர்டில் போட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணுறவங்களுடைய மொத்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் திருற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டு அஃபிஷியல் டெலிகிராம் நோட்டீஸ் போர்டு சேனலில் ஒரு ஆக்ட் பண்ணிட்டார். ஆக்ட் பண்ணி உள்ள போட்டால் நீங்கள் கிளிக் பண்ணிடுவீங்க, அது பூரா பேர் போய் மாட்டிக்குவீங்க. ஏன் இப்படி? என்ன அர்ஜென்ட்? ஏதாவது கொடுக்குறாங்களா? அந்த லிங்கை உடனே கிளிக் பண்ணி உடனே என்ன எதுவும் போய் பார்க்கணும். ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களே 4500 கூட வரல. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 100 பேர் கூட வரல. ஏன்னா பாப்பா அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். மொத்தமே 5000 பேர் கூட இல்லாத ஒரு விஷயத்தை பற்றின லிங்க் அதில் தெளிவாக ரீஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அண்ட் டீட்டெயில் அப்படின்னு தெளிவாக போட்டுக்கலாம். அதை படித்து பார்க்கலாமா இது என்ன. எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உடனே எங்கேயாச்சும் ஒரு லிங்க்னு ஒன்று போட்டோடனே அப்படியே கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணக்கூடாதுன்றதை முதல்ல கற்றுக்குங்க. வளைச்சு அவ்வளோ இடத்துலையும் அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த லிங்க் மூலியமாக ஆக்ட் பண்ணுறாங்க, இதில் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் ஸ்கேம் பண்ணுறாங்க, தம்பு இம்ப்ரெஷனில் ஸ்கேம் பண்ணுறாங்க, ஓடிபியில் ஸ்கேம் பண்ணுறாங்க, இதை ஷேர் பண்ணாதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க. அவ்வளோ சொல்லியும் எத்தனை இடத்துல எவ்வளோ நாலேஜ் வந்தாலும் நம்ம காதுக்கு வந்தாலும் கண்ணில் பார்த்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். கரெக்ட் தானே? 24000 பேர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க? எனக்கு புரியல. 24000 பேருக்கு இது எப்படி போச்சுன்னு தெரியல. ரைட், இங்கே பார்த்தவங்க கவுண்டே 10000 பேர். எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஒருவேளை இங்கே நோட்டீஸ் போர்டில் அப்டேட் ஆக டைம் ஆகுதா என்னன்னு தெரியல. 24,000 மெம்பர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிருக்கீங்க. ஏன் அப்படி என்ன பண்ணுறீங்க? நீங்கள்லாம் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இன்னும் 5000 பேர் லிஸ்ட் வரல. ரைட், அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அந்த பேஜுக்குள்ளே இருக்குன்னு ஒரு லிங்காக ஜென்ரேட் பண்ணி, ஏன்னா நீங்கள் தான் அப்டேட் கொடுக்கலன்றீங்க. அந்த ரீஃபண்டபிள் பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்டேஷன் இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்தது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த மாதிரி டீட்டெயில் அப்டேஷன் தான் இனிமேல் வரும் எஸ்பிஓவில். ரைட், கொஞ்சமாச்சும் மாறுங்க. நீங்கள்லாம் மக்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் மக்கள் எப்பயுமே அப்படி தான் சார், நம்ம ஒன்றும் திருத்த முடியாது. நீங்கள் மக்களாக இருக்கிற வரைக்கும் ஓகே. எஸ்பிஓவில் நீங்கள்லாம் ஒர்க் பண்ண போகிற ஸ்டாஃப்ஸுங்க, எஸ்பிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மெம்பர் ஸ்டாஃப்ஸுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. யூசர்ஸ் எல்லாம் எஸ்பிஓ யூசர்ஸ், எஸ்பிஓ சப்ஸ்கிரைபர், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு நாலேஜ் எப்படி இன்டர்நெட்டில் எப்படி நாம் சம்பாதிக்கிறது சேஃபாக அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கணும். இன்டர்நெட் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தாக்கா இன்றைக்கி இது 20000 பேருக்கு மேலே அந்த லிங்க் கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்களே. அங்கே என்ன லிங்க் கொடுத்துருக்காங்க? ரைட், ரீஃபண்ட் லெட்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வேலையை பார்க்கலாம். ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் பார்க்கலான்ற அந்த நாலேஜ் இருக்கும். தெரிஞ்சுங்க, சும்மா தெரிஞ்சுக்க. நான் பார்த்தா அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் போய் உடனே கிளிக் பண்ணணுமா? அது இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது. நானே ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கே ஓப்பன் ஆகல. அது எப்படின்னு ஒரு 2-3 மணி நேரம் இல்லை நைட்டுக்கு இல்லை நாளைக்கு மார்னிங் தான் ஓப்பன் ஆகுதோ என்னோ. பார்க்குறவங்கலாம் கிளிக் பண்ணுவாங்க உடனேன்னு சொல்லிட்டு. முதல்ல கொஞ்சமாச்சு என்ன ஏதுன்னு எதை பார்த்தாலுமே படித்து பார்க்க கற்றுக்குங்க. தெரியலையா அதை காப்பி பண்ணுங்கள். இங்கிலீஷில் இருக்குது சார், எனக்கு தெரியல, புரியல, அதை காப்பி பண்ணி கூகுளில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டரில் போடுங்க. நான்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். உண்மை அதுதான். எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் கிடைக்கும் அவ்வளோ தூரம். நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கற்றுக்குங்க. யார் வேணான்றாங்க? யாராச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்களா என்ன? இல்லை யாராச்சும் அதை பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகுமா? தெரியாத வார்த்தைக்கு அர்த்தங்களை தேடி கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் தரதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உட்காந்துட்டு குரூப்பில் பக்கமாக பேசுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு, அங்கே குறை சொல்ல இங்கே குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்காதிங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்டபிள் இல்லை. எப்படி எஸ்பிஓ வந்து உண்மையை பேச மாட்டேன்றாங்க. ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஆடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அட்மின் டீமுக்கு. சும்மா அதெல்லாம் ஃபேக்கு, டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு கமெண்டர்ஸ் போய் வந்தெல்லாம் ஃபேக்கு. ஏன் அவ்வளோ இருக்கிறவங்க மெம்பர்ஸை கூட்டு போக வேண்டியது தானே? இப்போ நாங்கள் மெம்பர்ஸ் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போயிட்டு அவங்களுக்கு சொல்ல வச்சா மட்டும் நம்புறீங்களா என்ன? அப்பயுமே நீங்களும் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றவங்களா உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி sbo.tvm@gmail.com நெக்ஸ்ட் டைம் ஏதாவது விஷயம்னா என்ன கூட்டு போக நான் வரேன், அப்போ தான் உங்களை நம்பவும் டீட்டெயிலாக அனுப்புனீங்கன்னா அப்போ நம்பலாம். எங்கேயே பார்த்தாலும் மொட்டை கடிதாசு போடுற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த சோசியல் மீடியானாலே மொட்டை கடிதாசு தான். ஓப்பனாக சேலஞ்சிங்காக பண்ணுறது கிடையாது. இது நான் தான் சொல்கிறேன். ஆமாம், நான் தான் உங்களை குறை சொல்கிறேன். இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு.
6 மாதம் ஆகிடுச்சா பேமெண்ட் வராதா இனிமேல் 6 மாதத்துக்கு அப்புறம் பேமெண்ட்டை கேட்க முடியாது. அது ரூல்ஸில் இல்லையா? யார் சொன்னாங்க ரூல்ஸில் இல்லைன்னு? ரைட். அப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா மொதல் விஷயம் எஸ்பிஐ ரீஃபண்டபிளே கொடுக்கக்கூடாது தான். தேவையே இல்லை. எஸ்பிஐ ரீஃபண்டபிள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா எஸ்பிஐ உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன், ஜாப் கொடுக்குறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதை தான் கொடுக்கணும். அதை கொடுக்க முடியாமல் போயிட்டா தான் பிரச்சனை. இப்போ எஸ்பிஐ இப்போ இந்த 4-5 மாதமாக பிரேக் விட்டுருக்கு இல்லையா, இது காரணம் முழுக்க எஸ்பிஐ கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு அப்ரூவல்ஸ்க்கு லேட் ஆகுது, லேட் பண்ணுறாங்க. நம்ம யாரை போய் கேட்க முடியும்? இதுக்கு எஸ்பிஐ காரணமும் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரியா? அப்படி இருந்தும் ஏன் ரீஃபண்டபிள் கொடுக்குறோன்னா நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். எஸ்பிஐ மேலே எஸ்பிஐ என்றைக்குமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இதுதான் லைஃப். இதுக்காக நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டே தான் எங்கேயுமே நிற்கவே மாட்டோம். ரைட். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வராது, போகாது, பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி கதைகளே வேணாம். லேட் பண்ணுறாங்க, சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன்றாங்க. அவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தெரியுதா ஏன் குறை சொல்கிறேன்னு? இப்போ இவ்வளோ நேரம் இந்த லிங்க்குக்கான குறைகள் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அடுத்தது நீங்கள் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் ஒரு அட்மின் டீமால் உடனே ஒரு ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்தா உடனே செக் பண்ணி பார்த்து ப்ராசஸ் பண்ண முடியாதுக்கான காரணம் என்ன? அடுத்தது சொல்கிறேன். ஏன் அடுத்த ஆடியோ போகிறேன்னா அது டவுன்லோட் ஆக மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஆடியோவே போடலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அலோ டீம் மெம்பர்ஸ்னு இருக்கும். பிஃபோர் April 10, 2024 ரீஃபண்ட் ரிக்வஸ்டட் டீட்டெயில்ஸ் இயர். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அதாவது ஏப்ரல் 10 வரைக்கும் வந்திருக்க ரிக்வஸ்ட்டாக எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதே எடுத்துரும். அது ஒரு கவுண்ட். அது வரைக்கும் ஒரு கவுண்ட் எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 200 பேர் கூட ரீச் ஆகலை. அது வேறு விஷயம். அதையும் 5வது பேட்சில் 6வது பேட்சில் தூக்கி போட்டல ஒன்றும் பிரச்சனை. மொத்தமே இப்போ வரைக்கும் 4 பேஜ் தான் வந்திருக்கு. 5வது பேட்சில் அதை போட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் டோட்டல் ரிக்வஸ்ட் ஏப்ரல் 10 வரைக்கும் எத்தனை வந்ததுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்திருக்க டோட்டல் ரிக்வஸ்ட் ரீஃபண்டபிள்ன்ற மென்ஷன் பண்ணி வந்திருக்க மொத்த ரிக்வஸ்ட் 4257 பேர். டூப்ளிகேட் இல்லாமல். மெயின் விஷயம் ஒரே ஆளே மறுபடியும் அனுப்பியிருக்காங்க லிஸ்ட் எடுக்கும்போது. ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4257. ஸோ அதில் எஸ்பிஓவில் ரிஜிஸ்டர் பண்ண மெயிலில் இருந்து வந்திருக்கணும். ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் ப்ரொசீஜர். ரிஜிஸ்டர் பண்ண மெயிலில் இருந்து மட்டும் தான் ரீஃபண்டபிளுக்கு வரணும். இல்லைனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுலேயே ஒரு 857 பேர் கேன்சல். அவங்க அந்த மெயில் ஐடிக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற டீட்டெயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட். அது அக்செப்ட் கிடையாது. அடுத்தது ஸ்டாஃப் ஐடியே தப்பாக போட்டிருக்காங்க. இவங்க எப்படி எஸ்பிஎஸ் மெம்பர் ஆக முடியும்? அந்த ஐடிக்கு சொந்தக்காரர் இவங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அப்படி ஒரு ஸ்டாஃப் ஐடி இல்லை. அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் 2 லெட்டர் முன்ன பண்ண மாறி போயிடுச்சுன்னா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு என் விட்டுட்டாங்க, பின்னு விட்டுட்டாங்க, இல்லை எஸ்பிஓவில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணி அந்த பேர் கூட அந்த இமெயில் கூட மேட்ச் ஆகுதான்னு எடுத்துக்கலாம். அதை அட்மின் டீம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லிஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவங்களையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக அப்படி ஒரு ஸ்டாஃப் ஐடியே இல்லை. சும்மா ஒரு ஸ்டாஃப் ஐடி போட்டு ஏதோ ஒரு ஸ்டாஃப் ஐடின்னு போட்டு ஒரு மெயிலேருந்து எனக்கு இதுதான் ஸ்டாஃப் ஐடி, என் பேர் எனக்கு ரீஃபண்டபிள் கொடுத்துருங்க. அதில் வேறு அக்கௌண்ட் நம்பரோட மெயில் அனுப்புறது. அக்கௌண்ட் நம்பர் கேட்டவுடனே எஸ்பிஓ எடுத்து கொடுத்துருவோம். எஸ்பிஓ தப்பு பண்ணியிருக்கு, மிஸ்டேக்ஸ், அது தெரியாமல் செய்த தவறுகள், எங்களை ஏமாத்திருக்கீங்க, நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் அமௌண்ட்டே பே பண்ணாத ஐடி போட்டிருக்கீங்க, இன்றைக்கி வரைக்கும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தவறுகள்லாம் எஸ்பிஓவில் இருந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல காலத்துக்கு நாங்கள் அப்டேட்டே ஆக மாட்டோமா? யார் என்ன சொன்னாலும் எதாவது அனுப்பினாலும் அப்படியே உடனே கொடுத்துருமா என்ன? 1053 மெயில் தப்பான ஸ்டாஃப் ஐடி. அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓவில் கிடையாது. ரைட். எஸ்பிஓவில் இல்லாத ஸ்டாஃப் ஐடி. அதுதான் விஷயம். அப்புறம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க? ஸோ இதில் ப்ரொஃபைல் நாட் அப்டேட்டட். ப்ரொஃபைல் நாட் அப்டேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொஃபைல் ஐடி அப்டேட் பண்ணுங்க, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கன்னு பல மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சு. இந்த ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் எல்லாம் ஏப்ரல் மந்தில் தானே, மார்ச் எண்டு ஏப்ரல் தானே. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கூட ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு 408 பேர். அவங்களையும் அக்செப்ட் கிடையாது. ப்ரொஃபைல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணலாம். அவங்க ரிக்வஸ்ட் எடுத்து மட்டும் அவங்க என்ன பேமெண்ட் போட முடியும்? அக்கௌண்ட் டீட்டெயில் எங்கேருந்து எடுப்போம்? அப்டேட் பண்ணியிருந்தா தான் எடுப்போம். ஸோ அவங்களையும் கேன்சல் பண்ணியாச்சு. ரைட். ஸோ இந்த லிஸ்ட், இந்த 3 லிஸ்ட்டை தவிர்த்து எலிஜிபிள் ஆனவங்க எத்தனை பேர்? ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ரெஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டான ஸ்டாஃப் ஐடி போட்டு பர்ஃபெக்டாக ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணவங்க 1939 பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட். அதை நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பேட்சுக்கு ஒரு 500 மெம்பர்ஸ்னு ஒரு 4 பேட்சாக பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு பேன் கார்டு நம்பர்ஸை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேன் கார்டு நம்பர்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட் பேட்ச் எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பேன் கார்டு வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்சுக்கு அக்ரிமெண்ட் சென்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அக்ரிமெண்ட் உங்களுக்கு நான் இப்போ ரீசெண்ட் அப்டேஷன் கொடுத்தது இல்லையா, அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணியாச்சு. 24ஆம் தேதி அது சென்ட் ஆகுது, ஏப்ரல் மாதம். அங்கேருந்து சைன் பண்ணி எங்களுக்கு எத்தனை பேர் கிட்ட இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் எடுத்திருக்காங்க. ரைட். ஸோ அந்த கவுண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 228 பேர், 500ல் 228 பேர் மட்டும்தான் 24ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மெயில் அனுப்பியிருக்காங்க. எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சா? எங்களையே குறை சொல்கிறீங்களே சார், இதெல்லாம் யார் பண்ணுறது? அவர்கள் 2 நாள் டைம் எடுத்துங்க, அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்து சைன் போடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் 228 பேர் தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ மீதி மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வருதோ அது செக் பண்ணி பார்த்து அடுத்தடுத்த பேட்சில் ஆட் பண்ணி அவங்கள போட வேண்டியது தான். சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறமா உட்காந்து யாரெல்லாம் அக்ரிமெண்ட் கரெக்டாக வந்திருக்கோ அவங்களுடைய வாலெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க, அப்ளியேட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஒர்க்கிங் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நான் ஒர்க்கிங் வாலெட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் கரெக்டாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதுவும் 2 மாதமாக நான் கட்டிட்டு தான் இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு 2 மாதமாக கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலை. அது நிறைய பேர் பண்ணலாம். அது 228 பேரில் கரெக்டாக அப்ளியேட்டட் அக்கௌண்ட்டுக்கு 0 பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிற பீப்புள் யாருன்னு பார்த்தா 113 பேர் மட்டும்தான். மீதி மெம்பர்ஸ்லாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம். ஏன், என்ன ப்ராப்ளம்?
ஸோ உங்களுக்கு இல்லை சார் நான் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எப்படி ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே சொன்னீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே எங்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. நான் பல மாசமாக கத்திட்டு இருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, எப்போ வேணாலும் ஜீரோ ஆகிடும், எப்போ வேணாலும் ஜீரோ ஆகும். இப்போ வரைக்கும் ஜீரோ ஆகல, அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பேங்க்ல. மேபி 1 or 2 days ஜீரோ ஆகிடும் நினைக்கிறேன். நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் ஜீரோ பண்ணாம தான் இருக்கும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல? இப்போ கேட்டால் என்ன சொல்லுங்க, எங்களால் லாகின் பண்ண முடியல. எப்போ லாகின் பண்ண முடியல? இந்த சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் எப்போ பண்ணாங்க? நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இல்லையா? ரிக்வஸ்ட் கொடுத்தா அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 5 தேதிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சஸ்பெண்டே உங்களுடைய ஐடியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி இது கத்திக்கிட்டு இருக்கேனே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே பண்ணல, பட் கரெக்டாக பண்ணவங்க 113 பேர். இவங்களாம் மட்டும் எப்படி பண்ணிட்டாங்க? கரெக்டாக அது ஜீரோ பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமா என்ன? இல்லை 113 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேமெண்ட்டை இன்னைக்கு போட்டாச்சு. மீதி இருக்கிறவங்கலாம் அடுத்த பேட்சில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட் என்ன இன்னும் எங்கெல்லாம் பெண்டிங் வச்சிருக்காங்க, ஒர்க்கிங் வாலெட் எவ்வளோ இருக்கோ, நான் ஒர்க்கிங் வாலெட் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். ₹1 நிற்கக்கூடாது. எஸ்பிஓக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ஒரே ₹1 கம்மியாகக்கூடாது. அவங்க வாலெட்டில் எந்த வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஃபுல்லாக செக் பண்ண சொல்லியிருக்கும். அப்ளிகேட்டில் எவ்வளோ இருக்குது, இன்னும் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்காங்க, அது ₹50 வந்தாலும் ₹10 வந்தாலும் கவுண்ட் எடுங்க, மொத்தமாக கொடுத்துருங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பெண்டிங்குமே இருக்கக்கூடாது. இதை ஒன்றும் நிறுத்தி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம கொடுக்குற அமௌண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ₹50, ₹20, ₹30 ஒரு பெரிய விஷயமே இல்லை. தாராளமாக கொடுக்கலாம். அது அவங்க ஏர்ன் பண்ணது, அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லைனாலுமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது அவங்க சம்பாரிச்ச பணம் முழுசாக போய் சேரணும். ரைட்? ஸோ 113 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டிடக்ஷன் வந்து 18% மட்டும் டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அமௌண்ட்ல அது அவங்க பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ, அடுத்தது அவங்களுடைய அப்டேட்டட் வாலெட்டில் இருந்த அமௌண்ட் எவ்வளோ, இது ரெண்டையும் கூட்டி 18% போக பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்னைக்கு 113 பேருக்கு அனுப்பியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் அடுத்தடுத்து பேமெண்ட் இதே மாதிரி பேட்ச் ரிலீஸ் பண்ண இருப்பாங்க. நம்மளுடைய புது பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஓட நியூ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிருக்கும் அமௌண்ட்னு ஒன்று. இந்த 113 பேருக்கு அமௌண்ட்னு ஒன்று கிரெடிட் ஆயிருக்கும். அதில் எஸ்பிஓ பேமெண்ட், எஸ்பிஓ ரிலேட்டட் நேம் எல்லாம் இது மெசேஜில் வராது. வேற எங்கேயோ வந்ததெல்லாம் வந்திருக்குன்னு நினைச்சிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய லிஸ்ட், உங்களுடைய நேம் இதில் இருக்கான்னு பாருங்க. நேம், ஸ்டாஃப் ஐடியோட சேர்த்து தான் நாங்கள் போட்டிருக்கோம். உங்கள் நேம் இங்கே இருக்கா, உங்கள் ஸ்டாஃப் ஐடி இங்கே இருக்கா, அந்த பேஜ், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. மொபைலில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைண்ட் இல்லை சர்ச்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு உங்கள் பேரையும் உங்கள் ஸ்டாஃப் ஐடியோ சர்ச் பண்ணீங்கன்னா எங்கேயாச்சும் இருந்ததுன்னா காமிக்கும். இல்லை 113 பேர் அவ்வளோ பெரிய லிஸ்ட் இல்லை. பொறுமையாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்கள் பேர் இருக்கா, உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கான்னு. இருந்ததுன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் எஸ்பிஓ இல்லை அப்படின்னு நினைக்காம உட்காந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் எஸ்பிஓ பேமெண்ட்னு. மெசேஜ்லாம் இப்போ வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது ஒரு பிரச்சனை. அதையும் பேங்க்ல பார்க்க சொல்லியிருக்கோம். ரைட்? பட் இந்த 113 பேருக்கு 100% பேமெண்ட் போயாச்சு. பேமெண்ட் போட்டாச்சு. இதில் யாராச்சும் ரிட்டர்ன் வந்திருக்கா, கேன்சல் ஆயிருக்கா என்னன்றதையும் பேங்க்லேருந்து லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அது இன்னைக்கு நாளைக்குலாம் உடனே வராது. அதுவும் கனரா பேங்க்லேருந்து தான் நாங்கள் பேமெண்ட் போட்டிருக்கோம். எஸ்பிஓட நியூ கனரா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆயிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 113 பேர் ஃபர்ஸ்ட் பேட்சில் ஓகே ஆனவங்க. ஸோ அடுத்தடுத்து செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச், மொத்தமே 4 பேட்ச் தான் போட்டு முடிச்சலாம். அதுவும் அவ்வளோ பெரிய பெண்டிங் ஒர்க்லாம் இல்லை. ஸோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். முடிச்சதா? ரீஃபண்டபிளுக்கு உண்டான கிளியரான இன்ஃபர்மேஷன். ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஆனவங்க மறக்காம கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்கன்னு அட்மின் டீமில் போட்டிருக்காங்க. அது வராது, அது தெரிஞ்ச விஷயம் தான். 113 பேரில் முழுசாக 50 பேர் கூட ப்ரூஃப் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன் 100%. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணும்போதே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எஸ்பிஓ விட்டு வெளியே போகும்போது மட்டும் ஃபாலோ பண்ணிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. ரைட்? ஸோ இப்போ இந்த ரீஃபண்டபிள் கொடுத்தவங்களாம் என்ன சார் ஆகும்? மறுபடியும் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? 100% கிடைக்காது. அவங்க யூஸ் பண்ண அந்த மொபைல், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் டீட்டெயில், இந்த 5 இன்ஃபர்மேஷனும் லாக் பண்ணிடுவாங்க. இந்த 5 இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் எஸ்பிஓவில் இனிமேல் அவங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஃபினிஷ். அவ்வளோதான். அப்டேஷன்ஸ் கிளியரா? ஸோ இது ரீஃபண்டபிளுக்கான அப்டேஷன். ஸோ அடுத்தது இந்த பாஸ்வேர்டு மிஸ்ஸிங்கான டீட்டெயிலாம் மெயில் அனுப்பியாச்சு. பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி யாரெல்லாம் பாஸ்வேர்டு எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம், ஃபாலோ பண்ண சொல்லி மெயிலில் ஒரு சில ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தோம். அதை கரெக்டாக யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி மெயிலே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. நீங்களாம் உட்காந்து வாலெட்டை ஜீரோ பண்ணி வச்சுங்க. 1 or 2 days அதுவும் ஜீரோ ஆகிடும். அப்புறம் ஐயோ சார் நான் அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன், உள்ள லாகின் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே பண்ணிட்டாங்க. வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. லாகின் பண்ணி பார்த்தா என்னது வேறு யாரோ ஒருத்தருடைய டீட்டெயில் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மறுபடியும் ரிக்வஸ்ட் எடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம வித்ட்ரால் கொடுக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு ஒரு 2-3 days ஆகிடும். ரைட்? ஏன்னா நம்ம வாலெட் ஜீரோ பண்ணணும். பேங்க் சைடில் ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. அது ஒரு வேலை இருக்குது. ஸோ நம்ம ஜீரோ பண்ணிட்டு தான் என்ன பண்ண போகிறோம், வாலெட்டை வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். அது 2-3 days. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலெட் அனுப்பி வச்சுங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் வேறு உங்களுடைய ப்ரொஃபைலில் வேறு ஒருத்தருடைய பேங்க் டீட்டெயில் இருக்குன்னா கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. ரைட்? அவங்க அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க, அவங்க அட்மின் டீமுக்கு சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அது நிறைய பேர் லிஸ்ட் இருக்குன்னா நான் நோட்டீஸ் பண்ணி காமனை அதுக்கு நான் ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருவேன். ஸோ எஸ்பிஓ அதோடைய வேலைகளை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எல்லாமே இதே மாதிரி இந்த அளவுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்யப்படும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ரீஃபண்டபிள். அது சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? எஸ்பிஓலேருந்து ரீஃபண்டபிள் வருதா? வராதுன்னு சொன்னாலும் எங்கே போகும்? இதே பதில் தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் பேசுவேன். சேலரி வரவே வராது அப்படின்னு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நாள் சேலரி போட்டு நான் பேசுவேன். அது முதல்ல நாங்கள் சொல்கிறத செய்வோம். டிலே ஆகுதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்ன பக்கத்தில் எனக்கு வெஜிடபிள்ஸ் பறிச்சு போயிட்டு பக்கத்து மார்க்கெட்டில் வித்துட்டு வரது, அதுக்கே பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்குது. நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. எல்லாம் லேக்ஸ். இப்போ பேருக்கு தான் 113 பேர். அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? நியர்பை 35 lakhs என்னவோ வந்திருக்கு அமௌண்ட். 113 பேர் தான் பேமெண்ட். நீங்கள் பேமெண்ட் போட்டது என்னவோ 35 lakhs மேலே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த 113 பேருக்கு மட்டும். அப்போ 2000 பேருக்கு பேமெண்ட் போகும். அத்தனை பேருக்கு போகும். நாங்கள் கொடுக்க ரெடி.
எந்த ஒரு கணக்கு வழக்கமே இருக்கக்கூடாது உங்களுக்கு எஸ்பிஓக்கும். எஸ்பிஓ ட்ரஸ்டபிள் இல்லை, எஸ்பிஓ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கும். எஸ்பிஓ சொன்ன மாதிரி மட்டும் தான் செய்யும். கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்கு எஸ்பிஓ மட்டும் காரணம் இல்லை, நிறைய ரீசன். இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி வைக்கிறீங்க. உட்காந்து இப்போ பாருங்க, ஒழுங்காக வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 113 பேர் கூட பேலன்ஸ் இருக்கிறவங்க சேர்த்து மொத்தம் 228 பேர் அக்ரிமெண்ட் சைன் போட்டு அனுப்பிட்டீங்க. நீங்கள் ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கே பேமெண்ட் வந்திருக்கும். இப்போ லேட் ஆகிறதுக்கான காரணம் நீங்கள் இப்போ உட்காந்து ஒவ்வொருத்தருடைய வாலெட்லையும் எவ்வளோ இருக்குன்னு அட்மின் டீம் உட்காந்து செக் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறவங்க நாளைக்கு செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு அடுத்த பேட்சில் அது அவங்களுக்கு பேமெண்ட் போடுவாங்க. எஸ்பிஓவில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்ன ஒன்றும் கொஞ்சம் டிலே ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்ய போகிற வேலை பெரிய விஷயம். ஸோ அதை நோக்கி போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழியில் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கேள்வி கேட்பேன்னா எங்கே போய் கேள்வி வைப்பீங்க? யாராலையும் கேள்விலாம் கேட்க முடியாது. சரியா? கவர்மெண்ட் எங்கன்னா கத்திங்கணும் அப்படின்னு எஸ்பிஓ போகாது. மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கா எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ நாங்கள் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையானது மறுபடியும் நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆர்பிஐலேருந்து மெயில் வந்துச்சு ஸ்டாப் பண்ண சொல்லி, இங்கேருந்து வந்துச்சு அங்கேருந்து வந்துச்சுன்னு எதுவுமே நம்மளை கேள்வியே கேட்கக்கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அவ்வளோதான். அவங்களே அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரியப்படுத்திருக்கோம். அவங்களும் அதுக்கு நான் அப்ரூவல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் ஓகே கமெண்டர்ஸ் வந்தாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அது அடுத்தடுத்த ப்ராசஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே கவர்மெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அவங்க வேலையில் அவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செய்யாமலாம் இல்லை. அப்படியே வாங்கி தூக்கி கடைசிலாம் கிடக்கல, அவங்களே எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். நாங்கள் ப்ராப்பராக அப்டேஷன்ஸ் கொடுக்குறோம். நாம இந்த வேலையெல்லாம் முடிக்கலாம். இந்த ரீஃபண்ட் அப்புறம் முதல்ல முடிச்சு போட்டுருவோம். ரைட்? அடுத்தது வேறு என்னென்ன இஷ்யூ இருக்குது? இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணோம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மொபைல் நம்பர் 9442596161 இந்த நம்பர் அஃபிஷியல் நம்பர் இருக்கு இல்லையா? ரைட்? ஸோ இந்த நம்பர் யாருடைய ப்ரொஃபைலெல்லாம் இருந்துச்சோ அவங்களுக்குமே அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். சரியா? எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேஷன் கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் முடிச்சு இங்கே இருந்துட்டு நம்ம எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட்குள்ளே போகும்போது இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார், யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டா அன்னன்னைக்கு வேலையை செய்கிறதும் சம்பளம் வாங்குறது மட்டும்தான் இருக்கணும். சார் இந்த பிரச்சனை, சார் அந்த பிரச்சனை, இது பெண்டிங்கில் இருக்குது சார், அது பெண்டிங்கில் இருக்குது சார். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்குது. இந்த பக்கம் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் இந்த பக்கம் நமக்கு டைமும் கிடைக்குது. சரியா? கவர்மெண்ட் அப்ரூவலும் கிடைக்கும். அதுவும் இதே மாதிரி ஷேர் பண்ணுவேன். இதே நோட்டீஸ் போல அதையும் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் கிடைச்சிச்சா, நம்ம வெயிட் பண்ணது என்னைக்கு டேட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்துங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கான அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி போகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். sboweb.org.in ஓப்பன் பண்ணாத விடவே மாட்டோம். சரிங்களா? அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஓகே கவர்மெண்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு, வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு, நாம ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம எஸ்பிஓ சைடில் பண்ண வேண்டிய சேஞ்சஸ்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். அவ்வளோதான். ரைட்? இதுக்கு உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் எஸ்பிஐ அப்படித்தான் இதை சொல்கிறீங்க, இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இதை ஏன் முதல்ல பண்ணலை, இதை ஏன் இப்போ பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஃபாலோ த நோட்டீஸ் போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தேங்க்யூ.